பீர்க்கங்காயை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும். சேர்த்து அது கூட ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கணும். அதில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். பீர்க்கங்காய் 1 கிலோ பீர்க்கங்காயை தோல் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வாணலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 நீல வாக்கில் கீறி வச்சதையும் அது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு கிலோ பீர்க்கங்காய் சீவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பொடியாக கட் பண்ணி. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை சிம்மில் வச்சு கலந்து விட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. பீர்க்கங்காயிலே நிறைய தண்ணி அதிலே சுரக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த காய் வெந்து வந்ததும் கொஞ்சமாக வச்சுருந்த புளியை கரைச்சி 1/2 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி அது கூட வடிகட்டி ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் திருவண்ண தேங்காயும் சேர்த்து பொட்டுக்கல்ல ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்.